ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ படம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இமயமலையில் உயரமான சிகரங்களை வரிசைப்படுத்துக. ஆன்சர் பி. இமயமலையில் உயரமான சிகரம் எவரெஸ்ட், இரண்டாவது தௌலகிரி, மூன்றாவது நங்கா பர்பத், நான்காவது நந்தா தேவி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலங்கள் பிரிப்பதற்கு முன்பு எந்த மாநிலத்துடன் இணைந்திருந்தது என்பதை சரியாக பொருத்த வேண்டும். ஆன்சர் பி. ஹரியானா மாநிலம் பஞ்சாப் மாநிலத்துடன் இணைந்திருந்தது. ஜார்க்கண்ட், பீகார், உத்தராஞ்சல் உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சம்சௌதா விரைவு ரயில் போக்குவரத்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எந்த இரு நகரங்களுக்கிடையே இயக்கப்படுகிறது. ஆன்சர் ஏ. இந்தியாவின் அட்டாரியிலிருந்து பாகிஸ்தானில் லாகூர் வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய நியூட்ரினோ ஆய்வகம் எங்கு உள்ளது. ஆன்சர் பி. தேனி. நியூட்ரினோ என்பது எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், நியூட்ரான்களை விட மிக நுண்ணிய துகள்களாகும். இவை சூரியனையும் பூமியையும் கூட ஊடுருவி செல்லக்கூடிய அளவுக்கு மிக நுண்ணிய துகள்களாகும். சூரியனிலிருந்து பூமியை நோக்கி பொழிந்து வரும் காஸ்மிக் கதிர்களிலிருந்து இந்த நியூட்ரினோ துகள்கள் உருவாகின்றன. இதை ஆய்வு செய்வதற்காக தேனியில் ஆய்வகம் உருவாக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு இரவிலும் சந்திரன் தோன்றுவது. ஆன்சர் பி. 52 நிமிடம் தாமதமாக. அதாவது இன்னைக்கு 6 மணிக்கு சந்திரன் தோன்றுறது அப்படின்னா அடுத்த நாள் 6:52 மணிக்கு சந்திரன் தோன்றும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தினசரி வெப்ப வியாப்தி அதிகமாக காணப்படும் இடம். ஆன்சர் டி. வெப்ப பாலைவனங்கள். தினசரி வெப்ப வியாப்தி என்பது தினசரி வெப்பநிலை வீச்சு என்றும் அழைக்கப்படுகிறது. தினசரி வெப்ப வியாப்தி என்பது ஒரு நாளின் சராசரி வெப்பநிலைக்கும் அந்த நாளின் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் இடையான வேறுபாடு தினசரி வெப்ப வியாப்தி என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி. ஆன்சர் டி. 1 சதுர கிலோமீட்டருக்கு 555 மக்களாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிரீன்விச் தீர்க்க ரேகை மதியம் 1 மணியாக உள்ள பொழுது இந்திய மத்திய ரேகையின் தலநேரம். ஆன்சர் சி. 6:30 PM. கிரீன்விச் நேரத்திற்கும் இந்திய மத்திய ரேகைக்குமான வித்தியாசம் 5.5 மணி நேரம் வித்தியாசமாகும். எனவே தீர்க்க ரேகையில் 1 மணியாக உள்ள பொழுது அதனுடன் 5.5 மணியை கூட்டும் பொழுது 6:30 PM என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கணக்கெடுப்பில் மொத்த மக்கள் தொகையில் ஒவ்வொருடம் இருந்தும் விவரங்களை சேகரிப்பதற்கு பெயர். ஆன்சர் டி. முழு கணிப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கங்கை பிரம்மபுத்திரா அலையாத்தி காடுகளில் முக்கியமாக காணப்படும் மர வகை. ஆன்சர் ஏ. கடின பனை வகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் பி. 1872. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் மொத்த பயிர் சாகுபடியில் எத்தனை சதவிகிதம் மானாவாரி பகுதியில் நடைபெறுகிறது. ஆன்சர் சி. 57%. மானாவாரி பகுதி என்பது மழைப்பொழிவை மட்டுமே நம்பி செய்யக்கூடிய விவசாய முறையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமஸ்கிருதம் என்பது டேஸ் எனப்படும் மொழி குடும்பத்தின் ஒரு பகுதியாகும். ஆன்சர் சி. இந்தோ ஐரோப்பிய. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு எத்தனையாவது கணக்கெடுப்பாகும். ஆன்சர் சி. 15வது கணக்கெடுப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மஞ்சள் கடல் எங்கு உள்ளது. ஆன்சர் டி. சீனா. ஹாவாங்கோ என்று இந்த கடல் அழைக்கப்படுகிறது. இது நிறம் மஞ்சள் நிறத்தில் இருப்பதால் இதில் மஞ்சள் கடல் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நைஜர் ஆறு எந்த வளைகுடாவில் உள்ளது. ஆன்சர் பி. கினி வளைகுடா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வோல்கா ஆறு எந்த வளைகுடாவில் கலக்கிறது. ஆன்சர் டி. காஸ்பியன் வளைகுடா. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
டோபோ என்பது ஆன்சர் பி எரிமலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த வாயு வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படுகிறது? ஆன்சர் பி நைட்ரஜன். நைட்ரஜன் 78% உள்ளது. இரண்டாவது ஆக்சிஜன் உள்ளது. ஆக்சிஜனுடைய சதவிகிதம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.